பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது, விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு உள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் தன்னை சூழ்ந்திருக்கிற விசுவாசிகளுக்கு முன்பதாக அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார், நீதி உள்ள மனிதனாய் வாழ்ந்திருக்கிறார், பிழையின்மையுமாய் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அதுபோல தேவனும் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த இறை வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, எந்த பிழையும் செய்யாத ஒரு நல்ல நீதிமானாக இருப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நம்ம சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம நல்ல ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அழைத்து சொல்லும்போது, நீங்கள் பூமி எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லுகிறார். நீங்கள் பூமியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுக்கு முன்பதாகவும் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம நல்ல சாட்சி உள்ள ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். நம்ம இருக்கிற பகுதியில் நம்மை சூழ்ந்து இருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம நல்ல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதிமான்களாக, நம்ம பிழை இல்லாதவர்களாக நம்ம வாழும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்பதாக நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சியை வாழ தேவன் நம்ம கிருபை தருவாராக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேவனும் சாட்சி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள், தேவனுக்கு முன்பாகவும் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்ட பொழுது, அவன் மரண தருவில் இருக்கும்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சாக போகிற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும் பொழுது, இந்த எசேக்கியா ராஜா சோறு பக்கமாய் திரும்பி எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நான் மன உத்தமமாக வாழ்ந்தேன், உண்மையாய் நடந்தேன், உமக்கு பிரியமானதை எல்லாம் நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவன் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய பார்வையில் சாட்சியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்தில் அந்த போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது, அந்த போர்த்திபாருடைய மனைவி தவறான பாவம் செய்வதற்கு அவனோட கூட உடன்படும் பொழுது, அந்த யோசேப்பு என்ன சொல்கிறார்? என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை கழற்றி போட்டு அவர் நிர்வாணமாய் ஓடி போய் விடுகிறார். ஆமென். என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் எப்படி தவறு செய்வது, எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி என்னை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த யோசேப்பு தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டார். அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாத்திராகமம் புத்தகம், உபாகமம், எண்ணாகமத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். ஆமென். அதுபோல் கர்த்தர் சொல்கிறாரு, என் தாசனே காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லுகிறார். காலேப் சொல்கிறான், நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ காலேப் தன்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் சாட்சியாக இருந்திருக்கிறார். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், அவனும் சாட்சி கொடுக்கிறான். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், பிழையின்மையாய் வாழ வேண்டும். எந்த தவறும் செய்யாமல் பரிசுத்தமாக, நீதியாக, உண்மையாக, மன உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பவுல் சொன்னது போல அப்படியே நாம் வாழ வேண்டும்.
அந்த மக்கள் மத்தியில், நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவிதமாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பரலோகத்தின் தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை சூழ்ந்திருக்கிற விசுவாசிகளுக்கு முன்பதாக, எங்களை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அதுபோல் எங்களை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய பார்வைக்கும் நாங்கள் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக வாழ உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.